Hi, is it Donald Trump? Hey, get me White House. Yeah, Donald Trump. I'm Actor Mansoor Ali Khan speaking from the Tigers, Democratic Tigers of India President. Yeah. தாஜ்மஹாலை வந்து யாரா கட்டினான்னா கொத்தனார் தான் கட்டினான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டட வேலைக்கு வந்து பீகாரிகள் சொல்லுவான், நாளைக்கு நம்மளை துரத்தி விட்டுட்டு ஒரே கட்டிடம் நாங்கள் கட்டினோம், நீ ஓடி போயிடும். தம்பி விஜய்க்குனா ஒரு சம்பவத்தில் பயங்கரமான ஆதரித்து பேசியிருந்தேன். அப்புறம் ஒரு இந்த சமீபத்திய அரசியல் மாற்றங்களை கவனிக்கையில் தான் ஒய் பாதுகாப்பு, ஜெட்டு பாதுகாப்புன்னெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் ஒரு உயர்ந்த ஏதோ மேக கூட்டத்தில் தவழ்ந்துக்கிட்டு இருக்கிற யமராஜா, என்ன ராஜா, தேவதூத ராஜா மாதிரி காலில் தடம் பதிக்காமல் இருக்காரு. அதனால தமிழ்நாட்டை சூறையாடணும், நாசமாக்கணும். நாசமாக்கி எனக்கு பிஜேபி சகோதரர்கள் இங்கே இருக்கலாம், பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சில பேர் இந்த கமெண்ட் போடுவாங்க போய் பின்னாடி, அந்த கபோதிகளை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. சீமான், நான் யாரையும் குறை சொல்கிறீங்க வரல, கட்சியில் இருந்து மாடு மாதிரி உழைச்சி என் கை காசை போட்டு போட்டி போட்டேன். அவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது என்னையும் நிப்பாட்டி பிஜேபிகிட்ட பணம் வாங்கியிருக்காருன்னு ஒரு லேடிஸு அதுலேருந்து வந்தவங்க சொல்லி தான் இப்போவே எனக்கே அதிர்ச்சி ஆகுது. நாங்கள் கொடுக்குற எச்சரிக்கை, தேர்தல் ஆணையம் ஒரு ஓட்டு செத்தான் ஓட்டு போக, இந்த இடைப்பட்ட போன கணக்கெடுப்புக்கும் இப்போக்கும் செத்து போயிருந்தால் அவங்கள ஓட்டை தவிர மற்ற எல்லா ஓட்டும் எங்களுக்கு இருக்கணும். அட்ரஸ் இல்லை, அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்கன்னெல்லாம் திடீர்னு நடத்தி உங்களுக்காக வந்து வெளியூரில் வேலை செஞ்சிட்ருக்கவன் லீவ் போட்டு வந்தெல்லாம் வீட்டு வாசலில் காத்திருக்க முடியாது. ஓட்டு போடுறவங்கள தங்க தாம்பாளத்தில் வச்சு, தங்கத்தட்டில் வச்சு வாங்கராசான்னு போய் தாளாட்டி கூட்டு போய் ஓட்டு போட வச்சு தான் ஜனநாயகத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து மக்களை மயிராக நினச்சி நீங்கள்லாம் என்னடா ஓட்டு போடுறது, நான் சொல்கிறது தாண்டா அப்படின்ட்டு களவாணித்தனமா, ஏண்டா ஓட்டு மெஷின் அவன்கிட்ட இருக்குது. சீமான்னு சொல்லுங்கள், நல்ல மனுஷன், அவர் அளவுக்கு பேசுறதுக்கு இன்றைக்கி உலகத்திலே ஆள் கிடையாது. ஒரே ஒரு ஹிட்லர், இந்த பக்கம் ஒரே ஒரு சீமான். அவரால் நகைச்சுவையாக பேச தெரியாது, இவர் பின்னி பெடல் எடுப்பார். Hi, is it Donald Trump? Hey, get me White House. Yeah, Donald Trump. I'm Actor Mansoor Ali Khan speaking from the Tigers, Democratic Tigers of India President. Yeah. We are protesting here against the Election Commission and your best friend Modi's government, because they are violating democracy very bad. Hello, I am talking to Trump man. Please keep quiet because some English media are there. Okay. Hello, Mr. Trump. We believe in India and every word. You are the protector of
democracy. I love you. You got lot of fan here. You are a very brave person. You stopped the war of Pakistan and India, though it is a false war. Yeah. We know well. Yes, good. So he is not leaving this bloody idiot box of EVM. He is cheating. He is deceiving the people through the help of EVM. He is every time he is winning the election. He is rigging through EVM machine. So you drop the EVM machine. You, according to everybody knows, he is your best friend. Yeah, you please advise him, scold him, tell him to conduct a good democracy government because Trump is the protector of democracy. He is running a false democracy in the name of democracy. Thank you. You please call him and scold him because he is spoiling people, he is killing people of the country because of the election. Sometimes even military men, they make them to die. More than 40 persons in Pulwama. They only operated everything, not the terrorists. All the medias, all the four factor of democracy, this Supreme Court and High Court, every state chairpersons are controlled by him against democracy. It is the biggest shame for democracy in India. You please, Trump, you call him back, scold him, stop the nonsense democracy. Thank you, Trump. We'll come and meet you there. Bye. Okay. அவரா பார்த்துறேன் இந்த உடனே கூப்பிட்டு எப்படி நான் வார நிப்பாட்டின மாதிரி அவர் சொன்னார் இது ஃபால்ஸு அது என்ன ஆப்ரேஷன் சிந்தூரெல்லாம் டுபாக்கூர் அவன் ஒன்றும் பண்ணல அகமதாபாத்தில் நடந்துச்சுல ஃப்ளைட்டு அப்பா இதெல்லாம் போலீஸ் எடுக்கணும்ப்பா எடுக்கலையா அகமதாபாத்தில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அந்த பிளாக் பாக்ஸ் அங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்கு எவன் தப்பு பண்ணாங்கிறது அவருக்கு தெரியும் எல்லா உச்சிக்குடுமே அவர்கிட்ட தான் இருக்கு இந்த டிட்வா புயலில் தாக்கத்தில் தமிழகம் நமது மாவட்டங்கள் படாது பாடாய் படுத்தி கொண்டிருக்கிற வேளையில் இது ஒரு அத்தியாவசியமான போராட்டமாக எங்களுக்கு பட்டது. டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியாவின் சார்பில் எங்களால் முடிந்த இந்த திடீரென அறிவித்து மலையோடு மலையாக நடத்த வேண்டிய சூழ்நிலையில் உங்களை சந்திக்கிறோம். காலையிலிருந்து காலை 6 மணியிலிருந்து என்னுடன் இருக்கிற கட்சி தோழமைகளுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகள். தமிழகம் மிக பேராபத்தை எதிர்கொண்டு இருக்கிறது. இந்த தேர்தல் வழக்கமான ஒரு தேர்தல் திருவிழாவாக இருக்கும் என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மும்முனை போட்டி, இருமுனை போட்டி, 4 முனை போட்டி என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து இவிஎம் என்ற ஒரு ஓட்டலக்கா மிஷின், மோடி மஸ்தான் மிஷினை வைத்துக்கொண்டு தொடர்ந்து அமெரிக்கா, லண்டன், பாரிஸ், இட்டலி, பல மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் தூக்கி போட்டுவிட்ட நிலையில் நீதிமன்றங்கள் நினைத்தால் கண்டிப்பாக சுமோட்டோ அடிப்படையில் வழக்கு போட்டு இதை தடுக்க வேண்டும். ஆனால் நீதிமன்றங்களில் லட்சக்கணக்கான வழக்குகள் அப்படியே இருக்கின்றன. நானே போட்டு தோத்துட்டேன். அனைத்து துறையையும் இந்த நடுவண் அரசு 4 பில்லர் சொல்லக்கூடிய ஜனநாயக தூண்களை அவர்கள் வசம் வைத்திருக்கிறது.
அப்படி இந்த தேர்தல் ஆணையத்தின் மோசடி செய்து தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தகுதித்தம் செய்து ஆட்சியை தக்க வைக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தையும் கபலீகரம் செய்ய இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து புகுத்தி, நான் எஸ்ஐஆருக்கு சில பேர் திருச்செல்லாம் போட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த நொடியில் எதிர்க்கலை. அது தவறான கேள்விகள் புறக்கணிக்கப்பட்டு மாநில அரசின் வழிகாட்டுதலோடு மாநில அரசு தமிழ்நாடு ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த முகவர்களை வச்சு நாங்கள்லாம் அதே மாதிரி தான் ஃபுல்லப் பண்ணியிருக்கோம். போன ஓட்டு எங்கே போட்டோம், டீட்டெயிலு, ஆதார் கார்டு இதுகளை கொடுத்துருக்கோம். ஆனால் இதை வச்சு தான் இது அவசியம் இல்லாது தவறான ஒன்றது வேறு. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு எதுக்கலை. நாங்களும் அதன்படி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தமிழக மக்கள் சரியாக அவர்களுடைய பாரத்தை ஃபுல்லப் பண்ணி கொடுத்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் கொடுக்குற எச்சரிக்கை, தேர்தல் ஆணையம் ஒரு ஓட்டு செத்தம் ஓட்டு போக இந்த இடைப்பட்ட போன கணக்கெடுப்புக்கும் இப்போக்கும் செத்து போயிருந்தால் அவங்கள ஓட்டை தவிர மற்ற எல்லா ஓட்டும் எங்களுக்கு இருக்கணும். அட்ரஸ் இல்லை, அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்கன்னெல்லாம் திடீர்னு நடத்தி உங்களுக்காக வந்து வெளியூரில் வேலை செஞ்சிட்ருக்கவன் லீவ் போட்டு வந்தெல்லாம் வீட்டு வாசலில் காத்திருக்க முடியாது. அது தேவையில்லாத விஷயம். நடைமுறை எப்போவுமே இந்த சுதந்திரம் கிடைச்ச நாளில் இருந்து எங்களுக்கு ஞாபகம் தெரிஞ்ச நாளில் இருந்து ஓட்டு போடுறவங்கள தங்க தாம்பாளத்தில் வச்சு தங்கத்தட்டில் வச்சு வாங்கராசான்னு போய் தாளாட்டி கூட்டு போய் ஓட்டு போட வச்சு தான் ஜனநாயகத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து மக்களை மயிராக நினச்சி நீங்கள்லாம் என்னடா ஓட்டு போடுறது நான் சொல்கிறதாண்டா அப்படின்ட்டு களவாணித்தனமாக, ஏன்டா ஓட்டு மிஷின் அவன்கிட்ட இருக்குது. ஓட்டு மிஷின் எத்தனை கோடி அடிக்கிறாங்க நமக்கு தெரியாது. எத்தனை லட்சம் இருக்குது, எங்கேருந்து வருது, எங்கே போகுது. 69 லட்சம் போன தடவை ரிப்பேர் எப்படி ஆச்சு மிஷினு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. அதனால் அதை ஒழிச்சா தான் இந்த நாடு உருப்படும். ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்தின் இந்த இதை குறித்து தான் இந்த உண்ணாவிரதம். தமிழகத்தில் 1 கோடியோ 1.5 கோடியோ அதுக்கு மேலேயே ஏகப்பட்ட வேற்று மாநிலத்தவர், பீகாரிகள், அஸ்ஸாம் இப்படி வேலை நிமித்தம் வந்திருக்காங்க. அந்த தொழிலாளிகள் மீது எங்களுக்கு எந்த பாகுபாடோ வேறுபாடோ காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ கிடையாது. தமிழ்நாட்டிலே வந்து தமிழகத்தின் முன்னேற்றக்காகவும் இங்கே பாடுபடுகிறார்கள், உரிய சம்பளம் பெறுகிறார்கள், நாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். அதில் சந்தோஷம். திரைக்கடலோடி திரவியம் தேடு என்றது போன்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தமிழனின் மாண்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மாண்பு தமிழகத்தை இதுவரை தலை நிமிரச் செய்த இந்த பரம்பரை எங்களுடைய இனத்தை அழிக்கும் முயற்சியாக அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது கண்டிப்பாக இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. தமிழகத்தின் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது. இப்போ எந்த மாநிலத்திலையும் இப்படி 1.5 கோடி வருகை பதிவாகலை. நீங்கள் தாளிகையாளர்களாக இது கரம் கூப்பி உங்களை நான் விண்ணப்பிக்கிறேன். எந்த மாநிலத்திலையும் இந்தியாவில் இல்லை, வெளி நாடுகள்லேயே இப்படி 1.5 கோடி பேர் 1 கோடி பேர் அதிகமான வருகை பதிவு எங்கேயும் நடந்ததில்லை. அப்படி இருக்கையில் தமிழக அரசுக்கு தலைமையான வேண்டுகோள், இந்த தொழிலாளிகளை இந்தியர் தான் மறுக்கலை, பெரிய கண்டிப்பு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒரு ஒர்க் பர்மிட் மாதிரி ஒரு இத்தனை பேர் இங்கே இருக்காங்க, அண்ணா நகரில் இவ்வளவு, சோலைமேட்டில் இவ்வளவு, அங்கே இங்கேன்னு ஒரு கணக்கு இருக்கணும். அவர்கள் தாராளமாக அவர்களுக்கான அரசியலை அவங்க தீர்மானிச்சுக்கிட்டோம்.
பீகாரில் போய் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் தேர்தல் வருது எல்லா இடத்துலையும். அவன் என்ன போய் ஓட்டு போட்டு வர போகிறான்? நாம் எப்படி குலதெய்வ சாமிக்கு இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு கொண்டாடிட்டு வர்றது இல்லையா? அவன் குலசாமி, முன்னோர்கள், ஊர், நாடு, ஓட்டு எல்லாம் அங்கே தானே இருக்குது. அங்கே போய் அவனுக்கான அரசியல் அங்கே தீர்மானிச்சுட்டு போட்டுட்டு வரட்டும். இது எதேச்சையாக சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கும் இருக்கிற அறிவு, அந்த அறிவை கொண்டு நான் பேசுகிறேன். இது எதிரான கொள்கை அல்ல. ஆனால் இந்த இடத்துல தான் நான் இப்போது தம்பி விஜய்க்கு நான் ஒரு சம்பவத்தில் பயங்கரமான ஆதரித்து பேசியிருந்தேன். அப்புறம் ஒரு இந்த சமீபத்திய அரசியல் மாற்றங்களை கவனிக்கையில் தான் ஒய் பாதுகாப்பு, ஜெட்டு பாதுகாப்புன்னெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் ஒரு உயர்ந்த ஏதோ மேக கூட்டத்தில் தவழ்ந்துக்கிட்டு இருக்கிற யமராஜா, என்ன ராஜா, தேவதூத ராஜா மாதிரி காலில் தடம் பதிக்காமல் இருக்கார். ஒரு பேசக்கூட இல்லை. இந்த ஒய் பாதுகாப்பு எதுக்கு? ஒரு நடிகருக்கு இப்போ எனக்கெல்லாம் 25 வருஷத்துக்கு மேலேன்னு நினைக்கிறேன். இந்த பம்பாய் அப்போ ஏதோ அச்சுறுத்தல எனக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு காவலரை போலீஸ் துப்பாக்கியோடு கொடுத்தாங்க. நான் அவர்கிட்டருந்து தப்பிச்சு பின்னாடி பக்கம் அங்கங்கே ஓடி போயிட்டேன். அதை வைக்கல. தமிழக மக்கள் தான் நமக்கு பாதுகாப்பு. இவன் ஏன் கொடுக்கணும் மத்திய அரசு? அப்புறம்தான் பார்த்தா எல்லாமே கொண்டு வந்தது போனதுண்டு. மத்திய அரசு இங்கே சுருக்கமாக சொல்லிடுறேன். போன ஆட்சி எப்படி மோடியா லேடியான்னு அம்மாவை, மிகப்பெரிய ஒரு வீராங்கனையாக இருந்து ஜெயிச்சு வந்த அம்மாவை 6 மாதத்தில் படுக்க போட்டு தீர்த்து கட்டிட்டாங்களோ, தீர்த்து கட்டி ஆட்சியை குச்சி பொடுமையை பிடிச்சி இப்படி ஆட்டுன்னு ஆட்டி என்னென்னத்தை பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்களோ. சாரி பாய், சாரி, இவரை ஆட்டணும். சரியா? இப்போ அது பண்ண முடியல. அதனால் தமிழ்நாட்டை சூறையாடணும், நாசமாக்கணும். நாசமாக்கி எனக்கு பிஜேபி சகோதரர்கள் இங்கே இருக்கலாம், பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சில பேர் இந்த கமெண்ட் போடுவாங்க போய் பின்னாடி. அந்த கபோதிகளை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் நேருக்கு நேராக போராடுவேன். ஒரு பிஜேபி கட்சியை பிடிச்சவங்க இருக்கலாம். எனக்கும் இவங்க ஒழுங்காக ஆண்டா, ஒழுங்காக தேர்ந்தெடுத்து ஒழுங்கான முறையில் நேர்மையாக ஜெயிச்சு வந்திருந்தா நானும் உங்களை இருகரம் கூப்பி வரவேற்க போகிறோம். ஆனால் இவன் மாதிரித்தனம் பண்ணி தான் ஆட்சியில் இருக்கான். இப்போ என்ன நடக்கு பார்த்தீங்களா? பீகாரில் முந்தா நேற்று போய் புல்டோசரை வச்சுக்கிட்டு போய் ஏழை பாலை வீடுகளை எல்லாம் இடித்து தள்ளுறான், பள்ளிவாசலை இடித்து தள்ளுறான். இத்தனை நாள் நான் மன்சூர் அலிகான் எதுவும் பேசலை. இவர்களுடைய மத்திய பிரதேசத்தில் ஏழை குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க. கக்கூஸ் போவோம்ல நம்ம, அந்த மாதிரி குந்த வச்சு உட்கார வச்சு குழந்தைகள் உணவு கொடுக்குறாங்களாம். காயத்தில் போய் சோத்தை வைக்கிறாங்க சாப்பிட சொல்லி. பிஜேபி ஆளுற மாநிலத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. உத்தரப்பிரதேசம் சொல்லவே வேணாம். தமிழ்நாட்டை அவர்களோட லட்சியம் எல்லாமே இந்த 10-12 அதானி அம்பானி உட்பட எல்லா பணக்காரங்கள்ட்டையும் அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையும் கோவணத்தை உருவிட்டு பிச்சைக்காரனாக விட்டுட்டு ஒரு மதவாத பாசிச அரசு அமைகிறது தான். ஒரு தமிழனா நீங்கள் உங்கள் உட்பட யாரும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இது ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. இப்படி இருக்கிறது தான் சரி. இந்த ஆளும் அரசு அவங்க கூட முரண்பாடு பல இருக்கலாம். நான் இது வரைக்கும் இத்தனை வருஷம் சாயலை, அவங்க ஒன்று என்கிட்ட கேட்கல. ஆகா இது பெரிய ஆபத்தாக இருக்கே அப்படின்னு தான் புரிய வந்த பிறகு, ஏன்னா அவங்களோட பப்பட்டா தான் இறக்கி விடப்படுறாங்க. எங்கிட்ட அதிமுக நான் 30-40 வருஷமாக அரசியல் இருக்கனால எதையும் மறைக்க விட மாட்டேன். அங்கிட்ட அவர், இங்கிட்ட சோறு, அங்கிட்ட ஒவ்வொரு, இப்படி எல்லாமே அல்லக்கைகளா பிஜேபியின் பினாமிகளா
அவர்களுக்கு துதிபாடுறவங்களாக தான் இருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. இவங்க நேரடியாக அரசியலில் களங்காண முடியாமல், மன்னிக்கவும் அதிகமாக கத்த முடியல, காலையிலேருந்து பேசி இப்படி தம்பி நடிகரை களமிறக்கி அவங்க தமிழ்நாட்டை சூறையாட பார்க்குறாங்க. சரி, அதில் என்ன, ஒரு நடிகர் வரலாமே, தப்பில்லை, நானும் அப்படி தான் சொன்னேன். ஒரு என்னடா இது வரட்டுமே பண்ண, அவர் என்ன செய்ய முடியும், வரலாம், யார் வேணாலும் நீங்கள் வரலாம். குனிஞ்சி இப்படி கும்பிடு போட்ட பன்னீர்செல்வமெல்லாம் அம்மாவுக்கு முன்னாடி விசுவாசமாக, தப்பாக சொல்லலை, சிஎம்மா 2-3 தடவை வாங்கினாங்க. அந்த மாதிரி யாரும் வரலாம். ஆனால் இப்போ நீட்டை நீங்கள் ஒழிக்க போகிறீங்களா, ஸ்ரீலங்கா தூக்கி கொடுத்த தீவு கச்சத்தீவை வாங்கி தர போகிறீங்களா, இந்த 1.5 கோடி வாக்காளர்கள் இங்கே வாக்கு செலுத்தினா மிகப்பெரிய தமிழ் இனத்துக்கும் தமிழ் நாட்டுக்கும் இத்தனை வருடங்களாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணி மிகப்பெரிய ஒரு உலகத்தின் உச்சாணி கும்பலின் ஆரிய கும்பலில் இருந்த இந்த தமிழ் இனத்தை சின்னாபின்னமாக்கி தமிழ்நாட்டை கூறு போட்டு, பெரியார் மண் இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ சீமான் விட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதில் இருந்தேன், இந்த இடத்துல சொல்லி ஆகணும். சீமான் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இங்கே வரல, கட்சியில் இருந்து மாடு மாதிரி உழைச்சி என் கை காசை போட்டு போட்டி போட்டேன். அவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது என்னையும் நிப்பாட்டி பிஜேபிகிட்ட பணம் வாங்கியிருக்காருன்னு ஒரு லேடிஸு அதுலேருந்து வந்தவங்க சொல்லி தான் இப்போவே எனக்கே அதிர்ச்சி ஆகுது. அதை நான் அவரை தவறாகலாம் சொல்லலை, கட்சி நடத்த பணம் தேவைப்படலாம். நான் இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, சகோதரர் பெரியார்னு வருது, பெரியார் மண் இல்லை, இது பெரியாரே எனக்கு மண்ணு அப்படின்னு அப்படி பேசுகிறார். பழனி பாபா சொன்னதை ஞாபகப்படுத்தினா, எவன் ஒருத்தன் பெரியாரை ஒத்துக்கலையோ அவன் இந்த மண்ணுக்கு எதிரானவன். அப்போ இவர் இந்த பாசிச சக்திகளுக்கு தான் துணை போகிறார். அவர் தனியாக நிற்கிறேன் 8%, அது மக்கள் பார்த்துக்குவாங்க. நான் கஷ்டப்பட்டிருக்கேன், உழைச்சிருக்கேன், கட்சிக்காக பாடுபட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த இருண்ட மேகங்கள் தெரியுது. நிச்சயமாக ஒரு அழிவு பாதையை நோக்கி இந்த மத்திய அரசு இந்த எஸ்ஐஆருங்கிற இதை கொண்டு வந்து டைவர்ட் பண்ணி அழிக்க பார்க்குது. இது நான் சாதாரண ஆளாக இருக்கலாம், இது ஒரு சின்ன போராட்டம், அதெல்லாம் கிடையாது. 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்குது. 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஆட்டம் இருக்குது. பல தமிழ் அமைப்புகள் நூற்றுக்கணக்காக இருக்காங்க. ஆளுங்கட்சியே அனுமதிக்காது. தமிழக அரசு தமிழர்களின் ஓட்டுரிமை பறிபோனால், வேறு மாநிலத்தவர்களுக்கு இவ்வளவு ஓட்டுரிமை வழங்கினால் வழங்கக்கூடாது என்று முதலமைச்சரை இருகரம் கூப்பி டிடிஐ ஆஃப் இந்தியா, டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டுக்கொள்கிறது. போராடுவோம், போர்க்களமாக மாறும். காலையில் உங்களுக்கு சொன்னேன், அதே செய்தியை மீண்டும் சொல்கிறேன். ஈரோடு கலெக்டர் அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் எதிலேயோ பார்த்தேன், பீகாரிகள் இங்கே வாக்களிக்கலாம் என்று சொல்லியிருந்தார். எச்சரிக்கிறேன், திரும்ப பெறுங்கள். வாக்குரிமை அப்படி கொடுக்கக்கூடாது. அதை வன்மையாக கண்டிக்கிறேன். போர்க்களமாக மாறும். அவங்க பீகாரி அங்கே போய் ஓட்டு போடட்டும். இப்போ தான் அங்கே போட்டு வந்திருக்கான். எந்த கலெக்டராக இருந்தாலும் சரி எதிர்ப்போம், வீட்டை விட்டு வெளியே வர விட மாட்டோம். எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் உரிமையை தாரவாத்து கொடுக்க முடியாது. எங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நாங்கள் தான் தீர்மானிப்போம். இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கிறாங்க. அவங்க எத்தனை வருஷமாக இந்தியாவில் இருக்காங்க? தமிழ்நாட்டில் சவுகார்பேட்லையா?
சொல்லுங்க அதை. அவன் 30-40 வருஷமா சவுகார்பேட்டில் அவன் உருட்டிட்டு இருக்கான்ப்பா. அவன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டான். அதை நம்ம எதிர்க்க முடியாது இல்லையா? சகோதரன் 4 தலைமுறையா 5 தலைமுறையா சவுகார்பேட்டுன்னு அதுக்கு பேர். இப்போ பம்பாயில் நம்ம தாராவி மாதிரி, சரியா? பல தலைமுறைகளாக இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு இந்தியனா எந்த தப்பும் கிடையாது. எம்எல்ஏ கூட அந்த மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதனால் பாதிப்பு இல்லை. நீ நேற்று வந்துட்டு இன்றைக்கி ஓட்டை கொடுத்து நாளைக்கு வெளியே துரத்தி விட்டுட்டு தாஜ்மஹாலை வந்து யாராக கட்டினான்னா கொத்தனார் தான் கட்டினான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டட வேலைக்கு வந்த பீகாரிகள் சொல்லுவான், நாளைக்கு நம்மளை துரத்தி விட்டுட்டு ஒரே கட்டிடம் நாங்கள் கட்டினோம், நீ ஓடி போயிடும், என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அதை நாங்கள் எதிர்க்கலை. தொழிலாளிகள் மீது எங்களுக்கு எந்த வன்மம் கிடையாது. மிகப்பெரிய ஆபத்து. தாளிகைகள் நடுநிலையாக அந்த செய்தியை பிரசுரிங்க. நான் தான் சொல்லிட்டேனே வெளிப்படையா. எல்லாமே இப்போ அதிமுக பிஜேபி சப்போர்ட். நயினார் நாகேந்திரன் அப்புறம் யாரா இருப்பா? இந்த எல்லாமே அவங்க எல்லாமே பிஜேபியை சார்ந்து எப்படா வந்து கோடிக்கணக்காக பணம் வச்சுருக்கான். தமிழ்நாடு எப்படி தமிழ்நாடாக இருக்கும்? அதை பாதுகாக்க இந்த ஆளும் அரசு தான். முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் சண்டை போட்டுக்கலாம், சண்டை போடுவோம். நாளைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக எங்களது இந்திய ஜனநாயக புலிகளின் ஆதரவு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கும். எனக்கு ஒரு முனை அளவு கூட இப்போ இது வரைக்கும் ஒரு தொடர்போ ஒரு அவங்கள்ட்ட பேசவோ கொள்கை ரீதியாக கட்சி ரீதியாக தனிப்பட்ட முறையிலோ எந்த விதமான இதுவும் இல்லை. மனம் திறந்து நான் சொல்கிறோம், இதுதான் நாட்டின் நிலைப்பாடு. சீமான் சொல்லுங்க, நல்ல மனுஷன். அவர் அளவுக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு உலகத்திலே ஆள் கிடையாது. ஒரே ஒரு ஹிட்லர், இந்த பக்கம் ஒரே ஒரு சீமான். அவரால் நகைச்சுவையாக பேச தெரியாது. இவர் பின்னி பெடல் எடுப்பார். ஆனால் அவர் அரசியல் தான் தெரியுதே. இது எப்போ அவர் சார் நாள் கணக்காக பேச விஷயம் இருக்கு கேட்டீங்க. தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அந்த கட்சிக்காக உயிரை கொடுத்து கொரோனாவில் செத்துட்டான்னு கணக்கு எழுதி முடிச்சிட்டாங்க. இமாலயம் மாதிரி இருப்பார், இமயமலை மாதிரி. அந்த கட்சியை அவர் வேணாம் நடத்தலை, நீங்கள் நடத்திக்கங்க, நான் சினிமாவுக்கே போகிறீங்க இல்லை மருமானே நடத்துன்னு எல்லா பொருளாதார உதவியும் கொடுத்து அவர் சொல்கிறார், இந்த பெரியாரை பற்றி உன்னோட இதை திருத்திக்கன்னு. நானும் முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன். அவர் கண்ணோட்டம் தவறு. ஒரு 96 வயசு வரைக்கும் இந்த மண்ணுக்காக, இந்த சீர்திருத்தத்துக்காக மடமையை, மூடப்பழக்கத்தை, மதவாதத்தை, அது முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த அடிப்படை மதவாதத்துக்கும் எதிரானவர் பெரியார். யார் பெரியார் ஆணித்தரமாக வேரோடு இருந்தா? இந்த பாசிச சக்திகள். அதே கோணத்தில் இவரும் செய்கிறாருன்னா பெரியார் மண் இல்லை, பெரியாரே எனக்கு மண்ணு அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சீமான் மண்ணை கவிக்கொண்டே இருப்பார், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பாசிச சக்திகளுக்கு வக்காலத்து வாங்குபவராகத்தான் தமிழகம் அவரை பார்க்கும். நான் இருக்கலான்னு ஆசை எனக்கும், ஆனால் சட்டப்படி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் இப்போ 5 மணியோடு முடிச்சுக்கிறோம். 6 மணியோ 5 மணியோ எவ்வளோக்கு விடுவாங்களோ அவ்வளோக்கு. ஆனால் இது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தமிழகத்தில் இது மீண்டும் பூகம்பம் வெடிக்கும். தேர்தல் ஆணையம் ஏதாவது கோணாங்கித்தனம் குளறுபடி பண்ணுச்சுன்னா நான் ஒன்றுமே இல்லை,
ஒட்டுமொத்த தமிழகமும் எப்படி கொந்தளிக்குதுன்னு பார்க்கத்தான் போகுது. இந்த ஆட்சியாளர்களையே புரட்டி போடும். இவங்க ஏமாற்றி தான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. ஓகே, அது அவங்க சோத்தில் உப்பை போட்டு திண்டா, சுடு சொரணை இருந்தால் இந்த நடுவண் அரசு, ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்க? மக்கள் இவிஎம் மெஷினை தூக்கி போடு, நடத்து தேர்தல். நடத்த மாட்டான். திருடன் கையில் சாவி இருக்குது. உண்மையான மானஸ்தன்னா நீ போட்டிக்கு வா, பேலட் பேப்பரில் நடத்து. சரியா? அப்பா ட்ரம்புக்கு தான் ஃபோன் போட்டு சொல்லணும். ஃபோன் இருந்தால் கொடுப்பா, ட்ரம்புக்கு போடலாம். ஹலோ மிஸ்டர் ட்ரம்ப், யுவர் ஃப்ரெண்ட் இஸ் யா போட்டலாமா? ம்